எபிசோட் 176. ஜேவியர் கேட்ட கேள்வியில் அவனை ஆத்திரத்துடன் முறைத்தான் அக்சல். பிச்சைக்கார நாயே, ஒழுங்கு மரியாதையா ஓடிடு. உனக்கு என்ன சாப்பிடணும்னு ஆசையா? அதீத கோபத்துடன் கேட்ட அக்சல் ஜேவியரை அடிக்க கையோங்கினான். அவனை பொறுத்தவரை ஜேவியர் சிறியவன், அதனால் அடித்தால் அழுது கொண்டு ஓடிவிடுவான் என நினைத்தான். ஆனால் ஜேவியர் அவனை முந்திக்கொண்டு அவன் அடிப்பதற்கு முன்பாகவே அவனை பளார் என அறைந்திருந்தான். சாதாரணமாக அவன் அடிக்கவில்லை. அவன் விட்ட அடியில் அக்சல் 2 பல் தெரித்து கீழே விழுந்தது. இந்த கேடு கெட்டவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அங்கிருக்கும் நோயாளிகள் ஒரு சிலர் அவன் அடி வாங்குவதை பார்த்து மகிழ்ச்சியில் கூறிக்கொண்டார்கள். ஜேவியர் அடித்த அடி அவர்களே அவனை அடித்தது போல உணர்ந்தார்கள். பல் தெரித்து விழுந்ததில் அக்சல் ரத்தத்தை வாயிலிருந்து துப்பி ஆக்ரோஷத்துடன் கத்தினான். பிச்சைக்காரன் நாயே, எவ்வளவு திமிரு இருந்தா என்னையவே அடிச்சிருப்ப. உன்னை அடிச்சதோட விடுவேன்னு நினைக்காத. கூடவே நீ பண்ண எல்லா வேலையும் உன்னோட சுப்பீரியர் கிட்ட சொல்ல போறேன். இவ்வளோ நேரம் நீ பண்ண எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். சேவியர் அவனின் போனை எடுத்து காட்டி கூறினான். அக்சல் போன்ற இருக்கும் மருத்துவர்களுக்கு மிகவும் கடினமான தண்டனை கிடைக்க வேண்டும். இவனை எல்லாம் ஜெயிலில் அடைத்தால்தான் திருந்துவான் என்றும், கூடவே ஒரு பேஷண்டை சாகும் நிலைமைக்கு கொண்டு சென்றவனை கோர்ட்டுக்கு இழுத்து செல்ல வேண்டும் என அங்கிருப்பவர்கள் பேசிக் கொண்டார்கள். ஆனால் அதற்கெல்லாம் அக்சல் பயப்படுவது போல இல்லை, திமிராகவே நின்றான். ஓஹோ, என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? ஓ, யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ. சிட்டில இருந்து வந்த டாக்டர் நான். அப்படி இருக்கிறப்போ இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த சின்ன ஹாஸ்பிட்டல் என்னை இங்கிருந்து வெளியே போக விட்டுருவாங்களா? நான் இங்கேயே இருக்கிறதுக்காக என் காலில் விழுந்து கூட கெஞ்சறதுக்கு தயாரா இருக்காங்க. திமிராக கர்வத்துடன் அவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. அக்சல், உன்னை இந்த நிமிஷமே வேலையை விட்டு அனுப்புறேன். கோபமாக ஒரு குரல் கேட்க அந்த குரலில் அதிர்ந்து நின்றான் அக்சல். அவன் பின்னால் திரும்பி பார்க்க அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தின் டைரக்டர் அங்கு நின்றிருந்தார். அவரை பார்த்ததுமே அவன் முகம் மொத்தமாக மாறி பதட்டத்துடன் அவரிடம் சென்றான். டைரக்டர் சாமுவேல், நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? நான் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த இந்த பையன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு பேசிட்டு இருக்கான். அதனாலதான் இந்த பேஷண்ட் சாகிற நிலைமைக்கு போயிட்டாங்க. நல்லவேளை நான் எப்படியோ அவங்களை காப்பாத்திட்டேன். என்னமோ இவை அனைத்தும் அவன்தான் செய்தது போல பெருமையாக கூறினான் அக்சல். அவனுக்கு மருத்துவ அறிவு பத்தாது, ஆனாலும் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் இந்த உலகத்திலே அவன்தான் தலை சிறந்த டாக்டர் என்பது போல பீத்திக் கொள்வான். டைரக்டர் சாமுவேலுக்கு கோபம் அதிகமாய் வந்தது. அக்சல், இங்க நடந்த எல்லாத்தையும் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ இவ்வளவு நேரம் பேஷண்டோட ஃபேமிலி மெம்பரை மிரட்டினதையும் பார்த்தேன். அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதையும் பார்த்தேன். உன்னால எப்படி இவ்வளோ கொடூரமா நடந்துக்க முடியுது? இதான் நீ மெடிக்கல்ல படிச்ச லட்சணமா? இதான் நீ சிட்டில போய் கத்துக்கிட்டு வந்தியா? உன்ன மாதிரி நேர்மையே இல்லாத ஒரு டாக்டர் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு தேவையே இல்லை. அதனால இங்கிருந்து வெளியில போயிரு. அழுத்தம் திருத்தமாய் சாமுவேல் கூறிட அக்சல் உறைந்து நின்றான். சேஷோர் சிட்டியிலிருந்து மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துவிட்டு இங்கு வந்திருக்கிறான். அதனால் இத்தனை நாட்களாய் இந்த ஹாஸ்பிட்டலின் டைரக்டர் அவனை மிகவும் நல்விதத்தில் நடத்தினார். அப்படி இருக்கையில் எப்படி சர்வ சாதாரணமாய் தன்னை வேலையை விட்டு அனுப்பலாம் என யோசித்தான். அதே நேரம் டைரக்டர் சாமுவேல் ஜேவியர் பக்கம் வந்து மரியாதையுடன் பேசினார். டாக்டர் ஜேவியர், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. இது எல்லாமே என்னோட தப்பு தான். இந்த மாதிரியான ஒரு ஆளை நான் வேலைக்கு எடுத்திருக்கவே கூடாது. அதனால தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நல்ல வேளை சரியான நேரத்துக்கு நீங்கள் வந்து பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றிட்டீங்க. அவங்களுக்கு நடந்த இந்த பிரச்சனைக்காக எங்கள் ஹாஸ்பிட்டல் பொறுப்பெடுத்துக்கும். கூடவே இந்த மாதிரியான டாக்டரை நாங்களே பனிஷ்மெண்ட் பண்றோம். ஜேவியருக்கு டைரக்டர் சாமுவேலை நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அவன் மூலிகை செடிகளை டவுனில் இருக்கும் மருத்துவமனைக்கு விற்க சென்ற பொழுது தருணையும் கருணையும் பார்த்த போது அவர்களுடன் டைரக்டர் சாமுவேல் இருந்தார். ஹலோ டாக்டர் சாமுவேல், இந்த வயசானவங்க என்னோட ஃப்ரெண்டோட அம்மா. அவங்கள நானே பர்சனலா வந்து குணப்படுத்துறேன். இதனை கேட்டதும் டைரக்டர் சாமுவேல் அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்தார். ரொம்ப நல்ல விஷயம். உங்களோட மெடிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஸோ இதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மகிழ்ச்சியாக கூற அவர்களுக்கு பின்னால் நின்றிருந்த அக்சல் நம்ப முடியாமல் அதனை பார்த்து கொண்டிருந்தான். இந்த பட்டிக்காட்டா யாரா இருக்கும்? எதுக்காக டைரக்டர் சாமுவேல் அவங்கிட்ட இவ்வளோ தன்மையா நடந்துக்கணும்? மனதிலே யோசித்தவன் அதற்கு மேல் பொறுக்க முடியாது என கேள்வி கேட்டான். டைரக்டர் சாமுவேல், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அவன் ஒரு பட்டிக்காட்டான். அவன் ஒன்றும் நம்மளோட ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற டாக்டர் கிடையாது. நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஏதாவது நடுவில் பிரச்சனையான உங்களுக்கு தான் அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். கண்டவனெல்லாம் நம்பி உள்ளர விடாதீங்க. இதனை கேட்டதுமே சாமுவேலுக்கு ஆத்திரம் இன்னும் அதிகரித்தது.
எனக்கு என்ன பண்ணணும்னு ரொம்ப நல்லாவே தெரியும். உனக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஜேவியர் சீஷோர் சிட்டியில் இருக்கிற வர்மன் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக வேலை பார்த்துருக்காரு. ஸோ அவரோட மெடிக்கல் ஸ்கில்ஸை பற்றி கேள்வி கேட்குற தகுதி உனக்கு கிடையாது. கோபத்துடன் கூறிட அக்சல் திகைத்தான். என்ன? வர்மன் ஹாஸ்பிட்டலோட எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஹெட் ஜேவியர் டாக்டர் ஜோன்ஸ், ஜேவியர் ஜோன்ஸ், அந்த மிராக்கல் டாக்டர் ஜேவியர் ஜோன்ஸ் நீதானா? அதிர்ச்சியுடன் கேட்டான் அக்சல். அவனும் அதே நகரத்தில் தானே வேலை பார்த்திருந்தான். அதனால் ஜேவியர் பெயரை கேள்விப்பட்டிருந்தான். ஆனால் அவனை பார்த்த ஞாபகம் சரியாக இல்லாததனால் ஜேவியர் அடையாளத்தை கண்டு கொள்ள முடியவில்லை. இப்பொழுது ஜேவியரை பற்றி தெரிந்ததுமே அவனுக்கு மயக்கம் வராத குறையாக இருந்தது. சிட்டியில் அகரனே சேவியரை உற்ற நண்பனாக பார்க்க எப்படி இவன் அவ்வளவு பெரிய ஆளை எதிர்த்து அவமானப்படுத்தலாம்? அவன் செய்த தவறை எண்ணி இப்பொழுது வருந்தினான். அக்சல், கண்டிப்பா இதுக்காக உன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். உன்னை ஜெயில தள்ளாம விட மாட்டேன். இறுகிய முகத்துடன் அவனை பார்த்து கூறினாள் ஓவியா. இந்நேரம் சேவியர் மட்டும் இங்க இல்லை என்றால் அவளின் அம்மா இறந்திருப்பார் என நினைக்கவே அவளுக்கு உடல் நடுங்கியது. அவள் அம்மா உயிரை பணயம் வைத்து அவளை அடைய நினைத்தவனை நிச்சயம் பழிவாங்க வேண்டும் என நினைத்தாள். செக்யூரிட்டி, உள்ளார வந்து இந்த ஆளை ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே அடிச்சு துரத்துங்க. அக்சல், உன்னை நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போறது உறுதி. அழுத்தமாக கூற அக்சல் வாயடைத்து நின்றான். அவன் ஊருக்கு வேலை பார்க்க வந்ததிலிருந்து சக்சஸ்ஃபுல் டாக்டராகத்தான் இருந்தான். ஆனால் சேவியர் ஒருவனை அவமானப்படுத்தியதில் அவனின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாசமாகும் என அவன் எதிர்பார்க்கவே இல்லை. டைரக்டர் சாமுவேல், ப்ளீஸ் எனக்காக ஒரு சுத்தமான அமைதியான ரூமை ஏற்பாடு பண்ண முடியுமா? நான் ஓவியாவோட அம்மாவை ட்ரீட் பண்ண போறேன். தன்மையாக சேவியர் கேட்க அவனின் மருத்துவ திறனில் ஆர்வம் கொண்ட சாமுவேல் உடனே சம்மதம் தெரிவித்தார். அது மட்டுமா, சேவியருக்கு கரனுடனும் தருணுடனும் நல்ல பழக்கம் இருக்கிறது. அதனாலே அவனுக்கு உதவி செய்ய நினைத்தார். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வார்டு எம்டியா தான் இருக்கு. உங்களுக்கு அது ஓகேவா டாக்டர் சேவியர்? தன்மையாக அவர் கேட்க சம்மதம் தெரிவித்தான் சேவியர். உடனே அங்கிருக்கும் நர்ஸ் ஓவியாவின் அம்மாவை அருகே இருக்கும் வார்டுக்கு மாற்றினார்கள். எபிசோட் 176. சேவியர் கேட்ட கேள்வியில் அவனை ஆத்திரத்துடன் முறைத்தான் அக்சல். ஏய் பிச்சைக்கார நாயே, ஒழுங்கு மரியாதையா ஓடிடு. உனக்கு என்ன சாப்பிடணும்னு ஆசையா? அதீத கோபத்துடன் கேட்ட அக்சல் சேவியரை அடிக்க கையோங்கினான். அவனை பொறுத்தவரை சேவியர் சிறியவன். அதனால் அடித்தால் அழுது கொண்டு ஓடிவிடுவான் என நினைத்தான். ஆனால் சேவியர் அவனை முந்திக்கொண்டு அவன் அடிப்பதற்கு முன்பாகவே அவனை பளார் என அறைந்திருந்தான். சாதாரணமாக அவன் அடிக்கவில்லை. அவன் விட்ட அடியில் அக்சல் 2 பல் தெரித்து கீழே விழுந்தது. இந்த கேடு கெட்டவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அங்கிருக்கும் நோயாளிகள் ஒரு சிலர் அவன் அடி வாங்குவதை பார்த்து மகிழ்ச்சியில் கூறிக்கொண்டார்கள். சேவியர் அடித்த அடி அவர்களே அவனை அடித்தது போல உணர்ந்தார்கள். பல் தெரித்து விழுந்ததில் அக்சல் ரத்தத்தை வாயிலிருந்து துப்பி ஆக்ரோஷத்துடன் கத்தினான். பிச்சைக்காரன் நாயே, எவ்வளவு திமிரு இருந்தா என்னையவே அடிச்சிருப்ப. உன்னை அடிச்சதோட விடுவேன்னு நினைக்காத. கூடவே நீ பண்ண எல்லா வேலையும் உன்னோட சுப்பீரியர் கிட்ட சொல்ல போறேன். இவ்வளோ நேரம் நீ பண்ண எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். சேவியர் அவனின் போனை எடுத்து காட்டி கூறினான். அக்சல் போன்ற இருக்கும் மருத்துவர்களுக்கு மிகவும் கடினமான தண்டனை கிடைக்க வேண்டும். இவனை எல்லாம் ஜெயிலில் அடைத்தால்தான் திருந்துவான் என்றும், கூடவே ஒரு பேஷண்டை சாகும் நிலைமைக்கு கொண்டு சென்றவனை கோர்ட்டுக்கு இழுத்து செல்ல வேண்டும் என அங்கிருப்பவர்கள் பேசிக் கொண்டார்கள். ஆனால் அதற்கெல்லாம் அக்சல் பயப்படுவது போல இல்லை. திமிராகவே நின்றான். ஓஹோ, என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? ஓ, யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ. சிட்டில இருந்து வந்த டாக்டர் நான். அப்படி இருக்கிறப்போ இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த சின்ன ஹாஸ்பிட்டல் என்னை இங்கிருந்து வெளியே போக விட்டுருவாங்களா? நான் இங்கேயே இருக்கிறதுக்காக என் காலில் விழுந்து கூட கெஞ்சறதுக்கு தயாரா இருக்காங்க. திமிராக கர்வத்துடன் அவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. அக்சல், உன்னை இந்த நிமிஷமே வேலையை விட்டு அனுப்புறேன். கோபமாக ஒரு குரல் கேட்க அந்த குரலில் அதிர்ந்து நின்றான் அக்சல். அவன் பின்னால் திரும்பி பார்க்க அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தின் டைரக்டர் அங்கு நின்றிருந்தார். அவரை பார்த்ததுமே அவன் முகம் மொத்தமாக மாறி பதட்டத்துடன் அவரிடம் சென்றான். டைரக்டர் சாமுவேல், நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? நான் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த இந்த பையன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு பேசிட்டு இருக்கான். அதனாலதான் இந்த பேஷண்ட் சாகிற நிலைமைக்கு போயிட்டாங்க. நல்லவேளை நான் எப்படியோ அவங்களை காப்பாத்திட்டேன்.
என்னமோ இவை அனைத்தும் அவன்தான் செய்தது போல பெருமையாக கூறினான் அக்சல். அவனுக்கு மருத்துவ அறிவு பத்தாது. ஆனாலும் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் இந்த உலகத்திலே அவன்தான் தலை சிறந்த டாக்டர் என்பது போல பீத்திக் கொள்வான். டைரக்டர் சாமுவேலுக்கு கோபம் அதிகமாய் வந்தது. அக்சல், இங்க நடந்த எல்லாத்தையும் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ இவ்வளவு நேரம் பேஷண்டோட ஃபேமிலி மெம்பரை மிரட்டினதையும் பார்த்தேன். அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதையும் பார்த்தேன். உன்னால எப்படி இவ்வளோ கொடூரமா நடந்துக்க முடியுது? இதான் நீ மெடிக்கல்ல படிச்ச லட்சணமா? இதான் நீ சிட்டில போய் கத்துக்கிட்டு வந்தியா? உன்ன மாதிரி நேர்மையே இல்லாத ஒரு டாக்டர் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு தேவையே இல்லை. அதனால இங்கிருந்து வெளியில போயிரு. அழுத்தம் திருத்தமாய் சாமுவேல் கூறிட அக்சல் உறைந்து நின்றான். சேஷோர் சிட்டியிலிருந்து மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துவிட்டு இங்கு வந்திருக்கிறான். அதனால் இத்தனை நாட்களா இந்த ஹாஸ்பிட்டலின் டைரக்டர் அவனை மிகவும் நல்விதத்தில் நடத்தினார். அப்படி இருக்கையில் எப்படி சர்வ சாதாரணமாய் தன்னை வேலையை விட்டு அனுப்பலாம் என யோசித்தான். அதே நேரம் டைரக்டர் சாமுவேல் சேவியர் பக்கம் வந்து மரியாதையுடன் பேசினார். டாக்டர் சேவியர், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இது எல்லாமே என்னோட தப்பு தான். இந்த மாதிரியான ஒரு ஆளை நான் வேலைக்கு எடுத்திருக்கவே கூடாது. அதனால தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நல்ல வேளை சரியான நேரத்துக்கு நீங்கள் வந்து பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றிட்டீங்க. அவங்களுக்கு நடந்த இந்த பிரச்சனைக்காக எங்கள் ஹாஸ்பிட்டல் பொறுப்பெடுத்துக்கும். கூடவே இந்த மாதிரியான டாக்டரை நாங்களே பனிஷ்மெண்ட் பண்ணுறோம். சேவியருக்கு டைரக்டர் சாமுவேலை நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அவன் மூலிகை செடிகளை டவுனில் இருக்கும் மருத்துவமனைக்கு விற்க சென்ற பொழுது தருணையும் கருணையும் பார்த்தபோது அவர்களுடன் டைரக்டர் சாமுவேல் இருந்தார். ஹலோ டாக்டர் சாமுவேல், இந்த வயசானவங்க என்னோட ஃப்ரெண்டோட அம்மா. அவங்கள நானே பர்சனலாக வந்து குணப்படுத்துகிறேன். இதனை கேட்டதும் டைரக்டர் சாமுவேல் அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்தார். ரொம்ப நல்ல விஷயம். உங்களோட மெடிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஸோ இதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மகிழ்ச்சியாக கூற அவர்களுக்கு பின்னால் நின்றிருந்த அக்சல் நம்ப முடியாமல் அதனை பார்த்து கொண்டிருந்தான். இந்த பட்டிக்காட்டா யாரா இருக்கும்? எதுக்காக டைரக்டர் சாமுவேல் அவங்கிட்ட இவ்வளோ தன்மையா நடந்துக்கணும்? மனதிலே யோசித்தவன் அதற்கு மேல் பொறுக்க முடியாது என கேள்வி கேட்டான். டைரக்டர் சாமுவேல், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அவன் ஒரு பட்டிக்காட்டான். அவன் ஒன்றும் நம்மளோட ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற டாக்டர் கிடையாது. நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஏதாவது நடுவில் பிரச்சனையானா உங்களுக்கு தான் அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். கண்டவனெல்லாம் நம்பி உள்ளர விடாதீங்க. இதனை கேட்டதுமே சாமுவேலுக்கு ஆத்திரம் இன்னும் அதிகரித்தது. எனக்கு என்ன பண்ணணும்னு ரொம்ப நல்லாவே தெரியும். உனக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சேவியர் சீஷோர் சிட்டியில் இருக்கிற வர்மன் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக வேலை பார்த்துருக்காரு. ஸோ அவரோட மெடிக்கல் ஸ்கில்ஸை பற்றி கேள்வி கேட்குற தகுதி உனக்கு கிடையாது. கோபத்துடன் கூறிட அக்சல் திகைத்தான். என்ன? வர்மன் ஹாஸ்பிட்டலோட எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஹெட் சேவியர் டாக்டர் ஜோன்ஸ், சேவியர் ஜோன்ஸ், அந்த மிராக்கல் டாக்டர் சேவியர் ஜோன்ஸ் நீதானா? அதிர்ச்சியுடன் கேட்டான் அக்சல். அவனும் அதே நகரத்தில் தானே வேலை பார்த்திருந்தான். அதனால் சேவியர் பெயரே கேள்விப்பட்டிருந்தான். ஆனால் அவனை பார்த்த ஞாபகம் சரியாக இல்லாததனால் சேவியர் அடையாளத்தை கண்டு கொள்ள முடியவில்லை. இப்பொழுது சேவியரை பற்றி தெரிந்ததுமே அவனுக்கு மயக்கம் வராத குறையாக இருந்தது. சிட்டியில் அகரனே சேவியரை உற்ற நண்பனாக பார்க்க எப்படி இவன் அவ்வளவு பெரிய ஆளை எதிர்த்து அவமானப்படுத்தலாம்? அவன் செய்த தவறை எண்ணி இப்பொழுது வருந்தினான். அக்சல், கண்டிப்பா இதுக்காக உன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். உன்னை ஜெயில தள்ளாம விட மாட்டேன். இறுகிய முகத்துடன் அவனை பார்த்து கூறினாள் ஓவியா. இந்நேரம் சேவியர் மட்டும் இங்க இல்லை என்றால் அவளின் அம்மா இறந்திருப்பார் என நினைக்கவே அவளுக்கு உடல் நடுங்கியது. அவள் அம்மா உயிரை பணயம் வைத்து அவளை அடைய நினைத்தவனை நிச்சயம் பழிவாங்க வேண்டும் என நினைத்தாள். செக்யூரிட்டி, உள்ளார வந்து இந்த ஆளை ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே அடிச்சு துரத்துங்க. அக்சல், உன்னை நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போறது உறுதி. அழுத்தமாக கூற அக்சல் வாயடைத்து நின்றான். அவன் ஊருக்கு வேலை பார்க்க வந்ததிலிருந்து சக்சஸ்ஃபுல் டாக்டராகத்தான் இருந்தான். ஆனால் சேவியர் ஒருவனை அவமானப்படுத்தியதில் அவனின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாசமாகும் என அவன் எதிர்பார்க்கவே இல்லை. டைரக்டர் சாமுவேல், ப்ளீஸ் எனக்காக ஒரு சுத்தமான அமைதியான ரூமை ஏற்பாடு பண்ண முடியுமா? நான் ஓவியாவோட அம்மாவை ட்ரீட் பண்ண போறேன். தன்மையாக சேவியர் கேட்க அவனின் மருத்துவ திறனில் ஆர்வம் கொண்ட சாமுவேல் உடனே சம்மதம் தெரிவித்தார். அது மட்டுமா, சேவியருக்கு கரனுடனும் தருணுடனும் நல்ல பழக்கம் இருக்கிறது. அதனாலே அவனுக்கு உதவி செய்ய நினைத்தார். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வார்டு எம்டியா தான் இருக்கு. உங்களுக்கு அது ஓகேவா டாக்டர் சேவியர்? தன்மையாக அவர் கேட்க சம்மதம் தெரிவித்தான் சேவியர். உடனே அங்கிருக்கும் நர்ஸ் ஓவியாவின் அம்மாவை அருகே இருக்கும் வார்டுக்கு மாற்றினார்கள்.
எபிசோட் 178. சேவியரை திருமணம் செய்து கொள்வதை பற்றியும் ஓவியா கூறிட அவன் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. ஓவியாவின் அழகிற்கு மயங்காத ஆடவர்களே இல்லை. அவளின் வார்த்தைகள் சேவியரின் இதயத்தை வேகமாய் துடிக்க செய்ய அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டான் சேவியர். அவன் செயலில் அழகாக வெட்கப்பட்டாள் ஓவியா. அணைப்பை விடுவித்த ஓவியா அவனை கூச்சத்துடன் தலையை குனிந்து பார்த்தாள். சரி சேவியர், நான் கிளம்புறேன், பாய். அதன் பின்பு உடனே வீட்டினுள்ளே ஓடினாள். எங்கே இன்னும் சில நொடிகள் அதே போல இருந்தால் தங்களின் நிதானத்தை இழந்து விடுவோமோ என்று பயந்தாள். அவள் சென்றதில் சேவியருக்கு சற்று வருத்தமாக இருந்தது. நீண்ட காலமாக சிங்கிளாக சுத்துகிறான் சேவியர். வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே சேவியர் அரோராவிற்கு அழைத்தான். என்ன இருந்தாலும் அவன்தானே அவன் ஃபேக்டரிக்கு முதலாளி. அதனால் ப்ராடக்ட் சேல்ஸ் பற்றி அவளிடம் கேட்க நினைத்தான். மை டியர் அரோரா, சேல்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாமே நல்லபடியா விக்குதா? இதனை கேட்டதுமே ஆத்திரத்தில் கத்தினாள் அரோரா. நானே ஏற்கனவே செம கோவத்துல இருக்கேன். என்ன வெறுப்பேதாத. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வெளியே போயிட்ட. இங்க ஒரு பாட்டில் கூட இன்னும் விற்க முடியாம எல்லாருமே நிக்கிறோம். என்ன? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் இன்னும் ஒரு பாட்டில் கூட விக்கல? இங்க இருக்கிற பார்மசி ஆளுங்களும் ஹாஸ்பிட்டல் ஆளுங்களும் எங்களை பார்த்த உடனே வெளியே அனுப்பிடுறாங்க. பச்சைமலை மூலிகை பேரை கேட்டாலே அது அவங்க கடையில விற்க மாட்டோம்னு சொல்றாங்க. இத வாங்கிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப நீ எங்க இருக்க? தாமரை தெருவுல இருக்கிற பார்மசில தான் நிக்கிறோம். சரி, அங்கே இரு, நான் வந்துடுறேன். அழைப்பை துண்டித்த சேவியர் உடனே வேக வேகமாய் பார்மசி இருக்கும் பக்கம் சென்றான். அது 10 நிமிட நடக்கும் தூரம்தான். எதனால் இப்படி திடீர் என்று நடக்கிறது என புரியாமல் யோசனையுடனே அங்கு சென்றான். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து வெளியில போயிருங்க. எங்க பார்மசில உங்களோட பச்சைமலை மூலிகை எதையுமே நாங்க விற்க மாட்டோம். கோபமாக அடித்து விரட்டாத குறையாக கூறி அவர்களை துரத்தினார் ஓனர். அரோரா அப்படி இருந்தும் அவரிடம் கெஞ்சினாள். சார், இதுக்கு முன்னாடி கூட நீங்க எங்களோட பச்சைமலை மூலிகை வாங்கி வித்தீங்களே, இது ரொம்ப எஃபெக்டிவாவும் இருக்கும், அதே மாதிரி நல்லாவும் விற்பனையாகும். கண்டிப்பா இது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். பிளீஸ் இத வாங்கி உங்க கடையில வச்சுக்கோங்க. என்ன? எனக்கு இது லாபத்தை கொடுக்குமா? சாதாரண விவசாயிக்கு எப்படி பிசினஸ் பத்தி தெரியும்? எவ்வளவு திமிர் இருந்தா லீ குரூப் எதிர்த்து அவன் வேலை பார்ப்பான். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து வெளியில போங்க. இப்ப மட்டும் நீங்க போல, நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன். இந்த வீணா போன ஹெர்பல் டீயை நீங்களே வச்சு அங்க இருக்கிற பன்னிங்களுக்கு கொடுங்க. அந்த கடை ஓனர் அரோரா கூறுவதை கேட்காமல் ஆத்திரத்தில் கத்திக் கொண்டிருந்தார். அரோரா! இறுகிய முகத்துடன் பார்மசி உள்ளே நடந்தான் சேவியர். அந்த ஓனர் அவனை கண்டு கொள்ளாமல் நின்றார். பாஸ், ஒரு வழியா வந்துட்டீங்களா? அரோராவும் மற்ற சேல்ஸ் ஆட்களும் சேவியரை பார்த்ததும் மகிழ்ச்சியில் கூறினார்கள். அந்த ஓனர் சேவியரை அனைவரையும் பாஸ் என்று அழைப்பதை பார்த்து வெறுப்புடன் அவனை பார்த்தார். எது? இவன் உங்களுக்கு பாஸா? ரோட்டோரத்துல பிச்சை எடுக்கிற மாதிரி இருந்துகிட்டு இவெல்லாம் பிசினஸ் பண்ண வந்துட்டான். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து வெளியில போங்க. உங்களோட கேவலமான இந்த ஹெர்பல் டீயை நான் வாங்க விரும்பல. நான் ஒன்னும் இங்க எதையும் விற்கிறதுக்கு வரல. இங்க இருந்து வாங்கிட்டு போக தான் வந்திருக்கேன். என்னது வாங்க வந்திருக்கியா? அதுவும் மருந்தா? சரி, உங்ககிட்ட முதல்ல காசு இருக்கா? நக்கலாக சேவியரை பார்த்து கேட்டார் ஓனர். சேவியர்! அரோராவிற்கு சேவியர் என்ன செய்ய போகிறான் என்று தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாய் கோபப்பட்டு அவனிடம் சண்டை போட போகிறான் என நினைத்தாள். அந்த மாதிரி சண்டை மட்டும் சேவியர் கோபப்பட்டு போட்டால் அவர்களின் ரெபுடேஷன் பாதிக்கப்படும். ஏற்கனவே அவர்களின் ஹெர்பல் டீயை எந்த கடையும் வாங்கி விற்க தயாராக இல்லை. இப்படி ஒரு சூழலில் அவன் மட்டும் சண்டை போட்டால் நிச்சயம் இந்த விஷயம் அவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் என நினைத்தாள். என்னதான் அரோரா மார்க்கெட்டிங் படித்ததில்லை என்றாலும் ஒரு பொருளை விற்க வேண்டும் என்றால் தங்களின் தன்மானத்தை தாழ்த்திக் கொண்டு மிகவும் பொறுமையாகத்தான் இதனை கையாள வேண்டும் என அறிந்திருந்தாள். யார்தான் திமிராக இருப்பவர்களிடமிருந்து பொருட்களை வாங்க வருவார்? ஆமா, நான் இங்க ஹெர்பல் டீ வாங்க வரல, உன் கடையை வாங்க வந்திருக்கேன். என்னது? கடையை வாங்க வந்திருக்கியா? அரோராவும் பார்மசி ஓனரும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சியுடனே சேவியரை பார்த்து கேட்டார்கள். அவர்கள் விற்க வந்த பொருட்களை வாங்க மாட்டோம் என்பதில் கடையவே வாங்க போகிறானா என நக்கலாக பார்த்தார். உன்னால அதை வாங்க முடியுமா? பட்டி காட்டா. இந்த மாசம் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கற வேலையெல்லாம் இல்ல, சிங்கிள் பேமெண்ட். கராராக கூறினார் ஓனர். அந்த பார்மசி 2 தளங்களை கொண்டது. கீழே கடையாகவும் மேலே ஓனரின் வீடாகவும் இருந்தது. அந்த கட்டிடத்தின் ஒட்டுமொத்த இட அளவு 7000 சதுர அடி. கிராமத்தில் இருப்பதனால் அங்கு ஒரு சதுர அடி வெறும் 50 ரூபாய்க்குத்தான் போகிறது. அப்படி பார்த்தால் 7000 சதுர அடிக்கும் 3.5 லட்சம் ஆகும். ஆனால் சேவியர் பொழுதுபோக்கிற்காக இப்படி கூறவில்லை. உடனே அவனின் கார்டை எடுத்து அந்த ஆளிடம் நீட்டினான். இதுல 4 லட்சம் இருக்கு. போய் உன் பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு
இந்த இடத்த காலி பண்ணி போய்கிட்டே இரு. அழுத்தம் திருத்தமாய் அந்த ஓனரை பார்த்து கூற அந்த ஓனர் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தார். இன்னும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் சில நாட்களாகவே அவருக்கு பார்மசி பிசினஸ் நன்றாக ஓடவில்லை. ஆனால் இந்த சின்ன இடத்தில் அவரின் கடையை வாங்குவதற்கு ஏதுவான ஆள் அமையாததால் அவரே அந்த கடையை வைத்து புழப்போட்டிக் கொண்டிருந்தார். இப்பொழுது ஒருவன் அதனை 1 லட்சம் அதிகமாய் கொடுத்து வாங்குகிறானே என நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார். சரி, என்னோட திங்ஸ் இப்பவே பேக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறேன். மிகவும் மகிழ்ச்சியாக கூறிய ஓனர் நேரடியாக அவரின் பொருட்களை எடுத்துக்கொள்ள சென்றார். அந்த கடையை வித்தது மட்டுமல்லாமல் எக்ஸ்ட்ரா 50,000 அவருக்கு லாபம் கிடைத்தது. இந்த கடையை விற்பதற்கு இன்னும் எத்தனை காலம்தான் காத்திருக்க வேண்டும் என இத்தனை நாட்களாய் வருந்தினார். அடுத்த 1 மணி நேரத்திலே அந்த ஓனர் அவரின் குடும்பத்தினருடன் தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு காரில் அங்கிருந்து கிளம்பினார். அதன் பின்பு சேவியர் அவன் சொன்னது போலவே பணத்தை அந்த ஓனருக்கு அனுப்பினார். ஓகே காய்ஸ், இந்த இடத்துல இருந்து நம்ம சேல்ஸ் ஆரம்பிக்கலாம். போய் போஸ்டர் ஓட்டுறது அப்புறம் அட்வர்டைஸ் பண்ற வேலைலாம் நீங்க பாத்துக்கோங்க. சேவியர் அவனின் சேல்ஸ் டீமிடம் கூறினார். அதன் பின்பு அரோரா பக்கம் திரும்பினான் சேவியர். அரோரா, நம்ம ஊர்லயே எந்த பார்மசி கம்பெனி ஹையஸ்ட் சேல்ஸ்ல இருக்குன்னு பாரு, நம்ம அதையும் வாங்கிடலாம். கட்டளையாக சேவியர் கூறிட உடனே அவளும் அவளின் போனை எடுத்து தேடினாள். ஆனால் அவன் கடைசியாக சொன்ன வார்த்தையில் வாயை பிளந்து கொண்டு அவனை பார்த்தாள். என்ன சேவியர் சொல்ற நீ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த ஊர்ல இருக்கிற பார்மசி கடை எல்லாத்தையுமே வாங்கணும்னு நினைக்கிற? ரிலாக்ஸ், எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? எப்படியும் இங்க இருக்கிறவங்க நம்மளோட ஹெர்பல் டீயை வாங்கி யாரும் விற்க மாட்டாங்க. சோ அவங்களோட கடையை நாம வாங்கி நாமளே விற்போம். மிகவும் சாதாரணமாக அவன் கூற அரோரா அவனை தயக்கத்துடன் பார்த்தாள். இதுவரை இப்படி ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை அவள் பார்த்ததே இல்லை. இதனால் அவர்களுக்கு நஷ்டம் வந்து விடுமா என யோசித்து எதுவும் சொல்ல முடியாமல் அவனையே பார்த்தாள். அதே நேரம் அவர்கள் சேல்ஸ் டீமில் இருந்த நிறைய பேர் மகிழ்ச்சியில் முகம் மலர்ந்தார்கள். அவர்களின் யங் பாஸ் அதிரடியாக செயல்படுவது அவர்களுக்கு பிடித்திருந்தது. இங்க இருக்கிற பார்மசி கடைக்காரங்க எல்லாம் என்னமோ அவங்க கடை மட்டும்தான் ரொம்ப பெரிய இதுவாவும் நம்மளோட ஹெர்பல் டீம் மட்டமானதாவும் பேசினானுங்கல்ல. பேசினவா எல்லாத்தையுமே இப்ப கமுக்கமா மூடிடுவோம். எல்லா கடையும் வாங்கி அதை நம்மளே விற்போம். சேல்ஸ் டீமில் இருந்தவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் 179. மதிய நேரத்தில் சேல்ஸ் டீமும் அரோராவும் ஊரில் உள்ள மற்ற பார்மசி கடைகளுக்கு சென்று அங்கிருக்கும் ஓனர்களை அவர்களின் ஹெர்பல் டீயை வாங்க சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அங்கிருக்கும் யாருமே அதனை வாங்கவில்லை. அவர்களை கண்டாலே அங்கிருந்து அவர்களை துரத்தி அடிக்கிறார்கள். இதனாலே சேல்ஸ் டீமில் இருப்பவர்களுக்கு கோபம் அதிகரித்தது. இதில் அவர்களுக்கு சார்பாக சேவியர் அவர்களின் கோபத்தை பார்மசி ஓனர்களிடம் காட்டுவதை மிகவும் ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் முதலாளி அந்த ஒட்டுமொத்த கடையையுமே வாங்க போவதாக கூறும் பொழுது ஓனரின் முகம் எப்படி போகிறது என பார்க்க ஆர்வமாக இருந்தார்கள். சேவியர் மிகவும் சாதாரண சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜியை தான் பயன்படுத்துகிறார். அவர்களுடைய கடையில் தனது ப்ராடக்ட் விற்கவில்லை என்றால் என்ன, மொத்த கடையையும் வாங்கினால் நம்மளுடையதுதான் விற்கும் என்று அதனை வாங்க நினைத்தார். அதன் பின்பு சேவியர் நிறைய கடைகளை வாங்கி தள்ளினார். கிட்டத்தட்ட மதிய வேளையில் 20 லட்சத்திற்கு நிறைய கடைகளை வாங்கியிருந்தான் சேவியர். இதற்கு முன்பு லீ குரூப்ஸுக்கு மூலிகை மருந்துகளை விற்ற பொழுது அவனுக்கு 2 கோடிக்கு மேலாக லாபம் கிடைத்திருந்தது. அது மட்டுமா, கிட்டத்தட்ட 36 கோடி அவனுக்கு கப்பலில் இருந்த பொழுது கிடைத்தது. இப்பொழுது மொத்தமாய் அவனிடம் 56 கோடி இருக்கிறது. இதில் 22 கோடி மதிப்புள்ள அந்த மாணிக்கக்கல் அவனிடம்தான் இருக்கிறது. அதனால் மிகவும் தாராளமாக செலவு செய்தான். நம்மளோட ஹெர்பல் டீயை கஸ்டமர் கடைக்கு நுழைஞ்சதுமே பார்க்குற இடத்துல வைங்க. அதே மாதிரி பில் கவுண்டர் கிட்டையும் வைங்க. கூடவே பச்சை மலை மூலிகை திரும்பி வந்துருச்சுன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. பாட்டில் ஒவ்வொன்றும் வெறும் 5 ரூபா தான்னு அட்வர்டைஸ்மெண்ட்ல போடுங்க. சேவியர் வாங்கிய அனைத்து பார்மசிகள் கடைகளிலுமே அவன் சொன்னது போல விளம்பரப்படுத்தப்பட்டது. அதில் அங்கு அருகே வசிப்பவர்களும் அந்த இடத்தை கடந்து செல்பவர்களும் பார்ப்பதற்கு வந்தார்கள். ஆனாலும் பச்சைமலை மூலிகை என்ற பெயரை கேட்டதுமே அவர்கள் முகத்தில் ஒரு வெறுப்புதான் தோன்றியது. பாத்தியாடி நடக்கிற கூத்த, இந்த பச்சைமலை மூலிகை திரும்பவும் வந்துருச்சா? வெக்கமே இல்லாம அவங்களோட ப்ராடக்ட் விற்கிறதுக்கு வந்துட்டானுங்க. ஆரம்பத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு மூலிகை எல்லாமே, ஆனா போக போக விலையை ஏத்திட்டானுங்க. அதோட மருத்துவ குணமும் ஒண்ணுமே இல்ல. இந்த முதலாளிக்கையில வேலை பாக்குறவனுங்க எல்லாமே சரியான நாய்களா இருக்கானுங்க. எது சொன்னாலும் கண்ணை மூடிட்டு பண்றானுங்க.
ஒரு நடுத்தர வயதுடைய பெண் அங்கிருக்கும் பேனரை காட்டி கூறிக்கொண்டிருந்தார். அதானே, பாருங்களேன், விலை அவ்வளவு ஏத்தி விட்டுட்டு இப்ப திரும்பவும் குறைச்சு வைக்கிறதுக்கு வந்துட்டானுங்க. பிசினஸ் பண்ற புதுசுல எல்லாம் 5க்கும் 10க்கும் வித்துட்டு இருந்தானுங்க. அதான் நம்ம எல்லாரும் நல்லா வாங்குறோம்னு கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி ஒரே அடையா ஒரு பாட்டில 500 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுவும் என்ன, ஒரு பாட்டிலையும் இத்தியா இருக்கு. 4-5 பாட்டில் குடிச்சாதான் அது நல்ல வேலை செய்யும். முதல்ல இந்த கவர்மெண்ட் பச்சை மலை மூலிகைய வைக்க கூடாதுன்னு தடை பண்ணணும். ஆமா, இந்த பச்சை மலை மூலிகைய வைக்க கூடாதுன்னு தடை பண்ணாதான் இவனுங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். இவனுங்களை நம்ம ஊரை விட்டு அனுப்பணும். கூட்டத்தில் கூடியிருந்தவர்கள் எல்லாம் ஆக்ரோஷத்துடன் பேசிக்கொண்டு புரட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். விலை அதிகமாய் விட்டதனால் வந்த வினை அது. இதனை எல்லாம் பார்த்த அரோரா பதட்டத்துடன் சேவியரிடம் சொல்ல ஓடி வந்தாள். சேவியர், ஊர்ல இருக்கிற எல்லாரும் நம்ம மேல கொலை காண்ட்ல இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? நீ கவலைப்படாத, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நானே போய் நேரடியா பேசுறேன். உடனே சேவியர் வெளியே வந்து கூடியிருக்கும் கூட்டத்தை பார்த்து சத்தமாக பேசினார். எல்லாரும் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. என் பேர் சேவியர். நான் தான் பச்சைமலை மூலிகையோட ஓனர். தயவு செஞ்சு நான் சொல்றத ஒரு நிமிஷம் கவனிங்க. பெருங்குரலில் சேவியர் கத்த ஒரு நொடி அமைதியானது. ஓஹோ, அப்ப நீ தான் பச்சைமலை மூலிகைக்கு பின்னாடி இருக்கிற ஆளா? ஆனா இவ்வளோ இளமையா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சின்ன வயசுல உனக்கு இவ்வளோ பேராசையா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? மருந்துங்கிற பேர்ல கொள்ளையடிச்சிட்டு ஏழைங்க வயிற்றுல அடிக்கிற. கூட்டத்தில் திடமாக நின்றிருந்த ஒரு நபர் சேவியரை பார்த்து கத்தினார். அதில் தன்மையாக புன்னகைத்தான் சேவியர். ப்ளீஸ், நான் சொல்ல வரத முதல்ல அமைதியா கேளுங்க. இங்க நான் சில விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. இதுக்கு முன்னாடி வித்ததெல்லாம் பச்சைமலை பார்மாசிட்டிக்கல் கம்பெனி. அதுக்கும் பச்சைமலை மூலிகைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நீங்க எல்லாரும் இத்தனை நாள் இதை கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா அந்த பச்சைமலை பார்மாசிட்டிக்கல் ப்ராடக்ட்டுக்கு கீழே சின்னதா ஒரு லைன்ல மாஸ்டர் லீ குரூப் அப்படின்னு லைசன்ஸோட பிரிண்ட் ஆயிருக்கும். என்னது, அதெல்லாம் லீ குரூப்போடதா? அது ரொம்ப பெரிய கம்பெனியாச்சே. நம்ம ஊர்ல இருக்கிற ஜூஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எல்லாமே அவங்க தானே விற்கிறாங்க. கூட்டத்தில் இருந்தவர்கள் அவர்களுக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். உடனே சேவியர் அவரிடம் வேலை பார்க்கும் ஒருவரை விட்டு லீ குரூப்ஸ் விற்ற மருந்து பாட்டில் அவர்களிடம் கொடுக்க சொன்னான். நீங்களே அதெல்லாம் நல்லா உத்து பாருங்க. அதுல லீ குரூப் லைசன்ஸ் பேர் தானே போட்டிருக்கு. அவன் கேட்டதும் தான் நிறைய பேர் அதனை உற்று பார்த்தார்கள். பாட்டிலின் கடைசியில் சிறிதாய் அது போடப்பட்டிருப்பதனால் யாருமே இத்தனை நாட்களில் அதனை கவனிக்கவே இல்லை. அட ஆமாப்பா, இது நிஜமாலுமே லீ குரூப்ஸை சேர்ந்ததுதான். இதை நம்ம இத்தனை நாளா கவனிக்கவே இல்லையே. ஆமா, இந்த லைனிங்க இவ்வளோ சின்னதா போட்டு வச்சிருக்காங்க. பூத கண்ணாடி இருந்தாதான் இதை நம்மளால பார்க்கவே முடியும் போல. லீ குரூப்ஸ் ரொம்ப பெரிய கம்பெனி. அவங்க நம்மள மாதிரி சின்ன ஊர்ல இருக்கிற ஃபார்மசி கடையெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல. அவங்களுக்கு இந்த மருந்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு தான் ஆசை. அதனால தான் நான் அவங்க கூட கான்ட்ராக்ட் போடலை. அவங்களுக்கு இருக்கிற பணத்தை வச்சு நான் இங்கே இருக்கிற ஃபார்மசி கடையில் விற்ற எல்லா மூலிகையும் மருந்தையுமே ஒட்டுமொத்தமாக வாங்கி அவங்க அதை அதிக விலைக்கு திரும்பவும் அதே கடைக்கு விற்றுருக்குறாங்க. நான் அதை டைரெக்டாக கொடுக்குறேன். மூலிகை மருந்தாக அவங்க ஒரு மருந்தை தயாரித்து அதை மார்க்கெட்டில் அதிக விலைக்கு வச்சு உங்ககிட்ட விற்பனை பண்ணியிருக்காங்க. அட கொடுமையே, இந்த லீ குரூப்ஸ் இவ்வளோ மோசமான ஆளுங்களா இருக்காங்க. இனிமேல் அவங்களோட இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை நான் வாங்கவே மாட்டேன். கூட்டத்தில் இருந்தவர்கள் பேசிட அப்பொழுதுதான் லீ குரூப் செய்த காரியத்தை அவர்கள் அனைவரும் புரிந்து கொண்டார்கள். தான் சொல்வதை அனைவரும் கவனிக்கிறார்கள் என்று நினைத்த சேவியர் மெலிதாக புன்னகைத்தான். என்னோட குறிக்கோளே பச்சைமலை மூலிகையை ரொம்பவும் குறைவான விலைக்கு விற்கிறது தான். அதனால தான் சொந்தமாகவே நான் ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணி அதில் எங்களோட ஹெர்பல் டீயை விற்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஹெர்பல் டீ பச்சைமலை மூலிகையிலிருந்து டைரக்டாக தயாரிக்கப்பட்டது. இதில் எந்த விதமான ஆடட் ஃப்ளேவரும் கிடையாது. இது முழுக்க முழுக்க மருத்துவ குணம் கொண்ட ட்ரிங்க் தான். ஸோ நாங்கள் இப்போது ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தான் இந்த முறை விற்கிறோம். அதனால் எந்த ஒரு பெரிய கம்பெனியும் இனிமேல் அவங்களோட திருட்டு புத்தியை எங்ககிட்ட காட்ட முடியாது. எல்லாரும் தயவு செஞ்சு அங்கே பாருங்கள். எங்களோட ஹெர்பல் டீ ஒரு பாட்டில் வெறும் 5 ரூபா தான். மருத்துவ குணத்தில் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பச்சைமலை மூலிகையை எப்படி நீங்கள் வாங்கினீங்களோ அதே மாதிரி இதையும் வாங்கலாம். என்னது, வெறும் 5 ரூபாய் தானா? இதோட விலை ரொம்ப கம்மியா இருக்கே. இது எப்படி அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும்? கூட்டத்தில் இருந்த நடுத்தர வயதுடைய பெண் ஒருவர் சந்தேகமாய் கேட்டார். சேவியர் அந்த பெண்ணை உற்று பார்க்க அவர் முகம் சிவந்து உடலில் வேர்வை வழிவதை கவனித்தான். ஆண்டி, உங்களுக்கு ஃபீவர் இருக்கா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு 2 நாளா மைல்டு ஃபீவர் இருக்கு. நானும் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரிப்ஸ் போட்டு பார்த்தேன். ஆனா இன்னும் சரியாகல. அவனை பார்த்து ஆச்சரியத்துடன் கேட்டார் அந்த பெண். கூட்டத்தில் இருப்பவர்களுக்கும் அவனை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது.
எபிசோட் 180. அந்த நடுத்தர வயதுடைய பெண்ணை பார்த்ததுமே சேவியர் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என கண்டு கொண்டு கூறிட அங்கிருப்பவர்கள் எல்லாம் அவனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். உடனே தெர்மாமீட்டர் எடுத்துட்டு வந்து அவங்க பாடி டெம்பரேச்சரை செக் பண்ணு. சேவியர் அவனின் ஸ்டாஃபிடம் கட்டளையாக கூறிட அவன் சொன்னதைப் போலவே அவனும் செய்தான். காய்ச்சல் சற்று குறைவாக தான் இருந்தது. ஆனால் 2 நாட்களாய் தொடர்ந்து இருப்பதனால் நிச்சயம் அது அவரின் உடலை பாதிக்கும். ஆண்டி ப்ளீஸ் எங்களோட ஹெர்பல் டீயை வாங்கி குடிச்சு பாருங்க. சேவியர் அவன் தயாரித்த ஹெர்பல் டீ காய்ச்சலை குணமாக்க கூடியதாக இருக்கும் ஒன்றை அவரிடம் எடுத்துக் கொடுத்தான். அதனை வாங்கி குடித்ததுமே அதனின் டேஸ்ட் அவருக்கு மிகவும் பிடித்தது. வெளியே இருக்கும் மற்ற ஃப்ரூட் ஜூஸ்களைப் போலத்தான் இதுவும் இருந்தது. அதனால் ஒட்டுமொத்தமாய் அதனை குடித்து முடித்தார். எனக்கு இப்ப உடனே வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் போல இருக்கு. அவசரத்துடன் கூறிய அந்த பெண் உடனே பார்மசியில் இருக்கும் பாத்ரூமுக்கு சென்றுவிட்டு 5 நிமிடத்தில் வெளிவந்தார். அதிலே அவர் முகம் மொத்தமாய் மாறியிருந்தது. எனக்கு இப்போ காய்ச்சல் எடுக்கிற மாதிரியே இல்ல, முன்னாடி விட இப்ப ரொம்ப தெம்பா இருக்கேன். மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த பெண் கூற அங்கிருப்பவர்கள் அவர்களை சந்தேகமாக பார்த்தார்கள். நிஜமாலுமே இதெல்லாம் உண்மைதானா இல்ல இதெல்லாம் நீங்க போடுற நாடகமா? அவர்கள் கேள்வியில் சிரித்த சேவியர் மீண்டும் அவனின் நாட்களை விட்டு அந்த பெண்ணின் பாடி டெம்பரேச்சரை செக் செய்ய சொன்னான். திரும்பவும் அவங்களோட பாடி டெம்பரேச்சரை செக் பண்ணுங்க. உடனே அவன் சொன்னது போலவே செய்ய இப்பொழுது அந்த பெண்ணின் பாடி டெம்பரேச்சர் சாதாரண நிலைக்கு வந்திருந்தது. நிஜமாகவே அந்த பெண் குணமடைந்து விட்டாள் என நினைக்கவே அனைவருக்கும் ஆச்சரியமாயிருந்தது. ஓ மை காட், இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த ஹெர்பல் டீ ஒரு பாட்டில் எவ்வளோ? நான் இதை மொத்தமா வாங்கிட்டு போறேன். அந்த பெண் மிகவும் புத்திசாலித்தனமாக அதனை வாங்க நினைத்தார். இந்த ஹெர்பல் டீ நன்றாக ஓட ஆரம்பித்து விட்டால் தனக்கு கிடைக்காது என நினைத்தவர் முன்கூட்டியே மொத்தமாக வாங்கி கொண்டு செல்ல நினைத்தார். அதனால்தான் மற்றவர்களுக்கு முன்பே அதனை கேட்டார். ஆண்டி, ஒரு பாட்டிலோட விலை வெறும் 5 ரூபா தான். இதுல மொத்தம் 24 பாட்டில் இருக்கு. அப்படி பார்த்தா 120 ரூபா. உங்களால் இதை தனியா தூக்கிட்டு போக முடியாதுன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போங்க, நாங்களே இதை ஹோம் டெலிவரி பண்ண சொல்றோம். ஓகே ஓகே, அப்படின்னா எனக்கு ஒரு பண்டல் வேணும். மிகவும் அவசரமாக முந்திக் கொண்டு வாங்கினார் அந்த பெண். அந்த பெண்ணை தொடர்ந்து கூட்டத்தில் இருப்பவர்களும் அதனை வாங்க ஆர்வம் கொண்டு பார்த்தார்கள். பச்சைமலை மூலிகையின் விலையை உயர்த்தி இருந்ததனால் அதனை அடியோடு வெறுத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுதும் அதன் மகத்துவத்தை அவர்கள் நிரூபித்ததனால் வாங்கலாமா வேண்டாமா என ஆவலுடன் பார்த்தார்கள். இப்பொழுது இந்த பச்சைமலை மூலிகை அவர்களே ஹெர்பல் டீயாக விற்க, அதுவும் குறைந்த விலையில் கிடைப்பதனால் வாங்கலாம் என நினைத்தார்கள். நிறைய பேர் அதனை ருசித்து பார்ப்பதற்காகவே வாங்கி குடித்தார்கள். ஆனால் ஒரு பாட்டிலோடு நிற்காமல் நிறைய பாட்டில்களை அது வாங்க வைத்தது. அடக்கடவுளே, இந்த ஹெர்பல் டீ ஜூஸ் மாதிரி டேஸ்ட்ல சூப்பரா இருக்கு. இனிமேல் இதுதான் என்னோட ஃபேவரட் ட்ரிங்க். இனிமேல் நான் மருந்து குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கிரீன் டீ, பிளாக் டீ இதெல்லாம் குடிக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. இனிமேல் லீ குரூப்ஸ் விற்கிற கிரீன் டீ, பிளாக் டீயை வாங்கவே போறதில்ல. கூட்டத்தில் இருந்த ஒரு ஆடவன் குடித்து முடித்து மகிழ்ச்சியுடன் கூறினார். பொதுவாக கஷாயம் குடித்தால் அது மிகவும் கசக்கும். அதனால் நிறைய பேர் அதனை குடிக்கவே மாட்டார்கள். ஆனால் சேவையர் இதனை தனித்துவமாக செய்திருப்பதனால் அவர்களுக்கு அது மிகவும் பிடித்து போனது. அடுத்த சில நொடிகளிலே பச்சைமலை மூலிகையின் ஹெர்பல் டீயை பற்றித்தான் ஊர் முழுவதும் பேச்செழுந்தது. இங்கு வாங்கி குடித்தவர்கள் மற்றவர்களுக்கும் இதனை பற்றி சொல்ல கிளம்பினார்கள். இப்பொழுது லீ குரூப்ஸை விலையை உயர்த்தி விற்றதுக்கு காரணம் என தெரிந்ததும் அவர்களுக்கு பச்சைமலை மூலிகை மீது எந்த ஒரு வெறுப்பும் இல்லை. சேவியர், இப்ப நம்மளோட ஹெர்பல் டீ ரொம்பவே நல்லா ஓடுது. நம்மளுடைய 5 பார்மசி கடையிலுமே ஸ்டாக் இல்ல. இதுல நம்மளோட ஃபேக்டரி வேற ராத்திரி நேரத்துல கூட ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்கு. மாலை நேரத்தில் அரோரா விற்பனையான அனைத்து பாட்டிலை பற்றி சரிபார்த்து கணக்கெழுதியபடி சேவியரிடம் ஆச்சரியத்துடன் கூறினாள். இந்த ஹெர்பல் ஃபேக்டரி 1 மணி நேரத்திற்கு 1000 பாட்டில்களை தயாரிக்கும். கடந்த 2 நாட்களாய் 20,000த்திற்கும் மேற்பட்ட பாட்டில்களை அவர்கள் தயாரித்திருந்தார்கள். அப்படி பார்த்தால் மொத்தம் 800 பாட்டில்கள் தயாரிக்கப்பட்டது. அவை அனைத்தும் இன்று ஒரே நாள் மதிய வேளையில் மொத்தமாய் விற்பனையாக இருந்தது. இதிலிருந்து அவனுக்கு 1 லட்சம் கிடைத்திருந்தது. அப்படியே அவர்களுக்கு விற்பனை ஆகினால் 1 மாதத்தில் 30 லட்சம் அவர்கள் சம்பாதிக்க முடியும். மாசத்திற்கு 30 லட்சம் என்றால் சர்வசாதாரணம் இல்லையே. அப்போ நம்மளோட ப்ரொடக்ஷனுக்கு தேவைன்னா இன்னும் நிறைய ஆளுங்களை வேலை கேடு. நாம் இன்னும் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும். இங்கிருந்து நம்ம அடுத்ததா சிட்டிக்கு இதை விற்க கொண்டு போகணும். சிட்டியில மட்டும் நமக்கு மார்க்கெட்டை பிடிச்சிட்டோம்னா நிச்சயமா சுத்தி இருக்கிற எல்லா ஊரும் நம்மளோட ஹெர்பல் டீ தான் குடிக்கும். உறுதியாக சேவியர் கூறிட அரோராவிற்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. நாடு முழுவதும் அவர்களின் டீயை தான் அனைவரும் குடித்தால் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தில் இருப்பார்கள்.
அரோரா, நம்மளோட சேல்ஸ் டீம்ல இருந்து சில பேரை சிட்டிக்கு அனுப்பி அங்க இருக்கிற ஃபார்மசிகளையும் சூப்பர் மார்க்கெட்லையும் பேசட்டும். அங்க எந்தெந்த இடத்துல நம்மளோட டீயை விற்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நாளையில இருந்து அங்கேயும் சப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, உடனே அங்க போறதுக்கு நான் ஆளுங்களை அனுப்புறேன். அதே நேரம் பச்சைமலை பார்மசூட்டிக்கல் கம்பெனியில் ரெட்டி ஆபீஸ் உள்ளே ஜாக்சன் பதட்டத்துடன் ஓடினான். உள்ளே ரெட்டி அவரின் செக்ரட்டரியுடன் உல்லாச உலகில் இருந்தார். 6 மாதத்திற்கு ஒரு முறை ரெட்டி அவரின் செக்ரட்டரியை மாற்றிவிடுவார். இந்த 3 வருடத்தில் அவர் 6 பேரை மாற்றியிருக்கிறார். அவர்கள் அனைவரிடமும் உல்லாசமாக இருந்திருக்கிறான் ரெட்டி. ரெட்டியும் அந்த செக்ரட்டரியும் உல்லாசமாக இருக்க திடீர் என்று ஜாக்சன் வரவும் இருவருமே அவசர அவசரமாய் அவர்களின் ஆடைகளை சரி செய்து கொண்டார்கள். ஜாக்சன், இந்த மாதிரியான நேரத்துல எதுக்கு நீ என்னோட ஆபீஸுக்கு வர? இப்ப மட்டும் ஏதாவது வீணா போன விஷயத்த சொல்றதுக்கு ஆபீஸுக்கு வந்திருந்த உன்னை நான் கண்டிப்பா அடிச்சே சாவடிப்பேன். அதிக கோபத்துடன் ஜாக்சனை பிடித்து திட்டினார் ரெட்டி. ஜாக்சனுக்கு தெரியும் தவறான நேரத்தில் தொந்தரவு செய்து விட்டோம் என்று. ஆனாலும் அவன் முகத்தில் இருந்த பயத்துடனே அவசர அவசரமாய் பேசினான். மிஸ்டர் ரெட்டி, ஒரு கெட்ட விஷயம். அந்த பச்சைமலை கிராமத்துல ஒருத்தனை பார்த்தோமே, அவன் நிஜமாலுமே ஒரு ஃபேக்டரியை வாங்கி அதுல ஹெர்பல் டீயை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்ப ஊர் முழுக்க அவனோட ஹெர்பல் டீ பத்தி தான் பேச்சு போகுது. அது எல்லாமே அவன் ஒரு பாட்டில வெறும் 5 ரூபாய்க்கு விற்கிறான். நீங்க சொன்ன மாதிரி நடந்திருந்தா இந்நேரம் அவன் நிலத்தை விற்கிறதுக்காக நம்ம கிட்ட ஓடி வந்திருக்கணுமே. என்ன சொன்ன? அந்த பட்டி காட்டான் ஒரு ஃபேக்டரியை கட்டி அதுல ஹெர்பல் டீயை தயாரிக்கிறானா? அதிர்ச்சியில் உறைந்த ரெட்டி கேட்டார். சேவியரை அந்த ரெட்டி பெரிதாக எடுத்துக்கொள்ளாததற்கு காரணம் அவன் படிப்பறிவு இல்லாத விவசாயி என்றுதான் நினைத்தார். அதனால் தான் சொல்வதை அவன் கேட்பான், அவனை வைத்து நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் என நினைத்தார். ஆனாலும் அவன் இவ்வளவு தெளிவாக வேலை பார்ப்பான் என அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதிலும் மிகவும் புத்திசாலியாக அவனுக்கே மூலிகை மருந்தை கொடுத்துவிட்டு கமுக்கமாய் ஃபேக்டரி ஆரம்பித்து வேலை பார்த்திருப்பார்கள் என அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு அவன் திறமையாக வேலை பார்த்திருக்கிறானா என்று ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு. இதே போன்றுதான் மூலிகை மருந்து வைத்து அவர்கள் 500 ரூபாய்க்கு விற்றதை அவன் 5 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிறான். அவனின் தந்திரத்தில் மாட்டிவிட்டோமோ என்று தோன்றியது அவருக்கு.